48 லா புக்ல இருந்து 13th லா சொல்ல போறேன். மேக் யுவர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் சீம் எஃபெக்ட்லெஸ். இந்த 13th லா நீங்க ஃபாலோ பண்ணா உங்க மேல ஒரு அட்ராக்ஷன் பில்ட் ஆகும் அண்ட் உங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த 13th லாவை நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல, ஸ்கூல்ல அண்ட் காலேஜ்ல இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம்னா ஒரு அவார்ட், மெடல் ஆர் கப் கொடுப்பாங்க. இந்த அவார்டு வாங்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இந்த சக்சஸை ஷேர் பண்ணுவோம். இதுல ஒரு சைக்காலஜி என்னதுன்னா, நம்மள நாமளே புகழ்ந்துக்க பார்த்து அடுத்தவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் பேச பார்த்து அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம கேட்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல ஒரு பிளேயர் கோல் அடிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த பிளேயர் கோல் அடிச்ச செலிப்ரேட்டே பண்ணல. சோ ஆடியன்ஸ் எல்லாம் அந்த பிளேயர் மேல ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகுது. எல்லா ஆடியன்ஸ்க்கும் அந்த டைம்ல ஒரு விஷயம் யோசிப்பாங்க, ஒரு கோல் அடிக்கிறது கஷ்டமான விஷயம், பட் இருந்தாலும் அந்த பிளேயர் கோல் அடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ணாம இருக்காங்களே, அப்போ அந்த பிளேயர் கஷ்டமான விஷயத்த ஈஸியா செய்யறாரு, அதான் செலிப்ரேட் பண்ணாம இருக்காங்க போல. அப்போ இதை விட கஷ்டமான கோல் போடுறதுக்கான கெப்பாசிட்டி அந்த பிளேயருக்கு இருக்குன்ட்டு அந்த ஆடியன்ஸ் எல்லாம் நினைப்பாங்க. இப்படி செலிப்ரேட் பண்ணாம இருக்கிறதுனால ஆடியன்ஸ்க்கு உங்க மேல ஒரு விதமான அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும். சோ 48 லா புக்ல இருந்து முக்கியமா 13th லா என்ன சொல்றாங்கன்னா, மேக் யுவர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் சீம் எஃபர்ட்லெஸ் அப்படின்னு ராபர்ட் கிரீன் ஆத்தர் சொல்றாரு.